வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸி சேனல் டேட்டா கம்யூனிகேஷன்ல பார்க்க போறோம். நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸி 2 சேனலும் புரோட்டோகாலோட கேட்டகரைசேஷன்ஸ்ல தான் வரும். புரோட்டோகால்னா நமக்கு தெரியும். செட் ஆஃப் ரூல்ஸ தான் புரோட்டோகால் சொல்லுது. செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து யூசுவலி எங்க இருக்கும்னா, ஹெட்டர்ல தான் இருக்கும். அந்த ஹெட்டர் வந்து அந்த மெசேஜோட கன்டென்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் எப்படி ப்ரொசீட் ஆகணும், அந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் ஹெட்டர் வந்து மெயின்டெயின் பண்ணும். இந்த ஹெட்டர் வந்து எரர டிடெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா அதுலருந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கணும், சோர்ஸ் அட்ரஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் செக்சம் ஆஃப் த மெசேஜ் இருக்கணும். செக்சம்னா எரர் டிடெக்ஷன் கோடு. அதாவது இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாரி எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்றதுக்காக செக்சம்ஸ் கோட்ஸ்லாம் இருக்கும். நாய்ஸ்லெஸ் சேனல்ல சிம்ப்ளஸ்ட் புரோட்டோகாலும், ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகாலும் இருக்கு. நாய்ஸி சேனல்ல பார்த்தா ஸ்டாப் அண்ட் வாட்ச் ஏஆர்க்யூனா வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட் புரோட்டோகால். அதுக்கப்புறம் செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்க்யூ. லாஸ்ட் ஒன் கோ பேக் என்ஏஆர்க்யூ புரோட்டோகால். நாய்ஸ்லெஸ் சேனலோட ஐடியாலிஸ்டிக் என்னன்னு பார்த்தா, ஃப்ரேம்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஆகக்கூடாது, கரப்ட் ஆகக்கூடாது, டூப்ளிகேட் ஆகக்கூடாது. அப்போ நாய்ஸ்லெஸ் சேனல் அப்படின்னா, அது எரர் கண்ட்ரோல் கிடையாது. என்ன பண்ணும்? ஃப்ரேம் குவாலிட்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணும். நாய்ஸ்லெஸ் சேனல்ல 2 புரோட்டோகால் பார்த்தோம். சிம்ப்ளஸ்ட் புரோட்டோகாலும், அதுக்கப்புறம் ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகாலும். சிம்ப்ளஸ்ட் புரோட்டோகாலோட டயகிராம் இதுதான். இப்போ டேட்டா சென்டர் வந்து டேட்டாவை சென்ட் பண்றாங்கன்னா, அப்போ அந்த டேட்டாவை கெட் பண்ணி டேட்டா லிங்க் நெட்வொர்க் லேயர்ல இருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு ப்ரொவைட் பண்ணும். டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ரேமா சென்ட் ஆகி பிசிக்கல் லேயருக்கு போகும். அதே மாதிரி ரிசீவர் சைடில் என்ன ஆகும்? ஃப்ரேமை ஃபிசிக்கல் லேயரில் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா லிங்க் லேயருக்கு சென்ட் பண்ணோம். ரிசீவருக்கு வந்து டேட்டாவை டெலிவர் பண்ணோம். இப்போது இந்த ப்ராசஸில் வந்து என்ன ஆகும்? ரிசீவர் ரிசீவ் பண்ண உடனே அக்னாலஜ்மெண்ட் சென்டருக்கு சென்ட் ஆகும். சப்போஸ் அக்னாலஜ்மெண்ட் வரலைனாலோ, இல்லை இன்சஃபிஷியண்ட்டாக வந்து ஏதாவது டிரான்சாக்ஷனை இந்த சிம்பிளஸ்ட் புரோட்டோகால் ஐடென்டிஃபை பண்ணால் டேட்டா லிங்க் லேயர்ல இருக்க ஃப்ரேம்ஸ் வந்து நெட்வொர்க் லேயருக்கு பாஸ் ஆயிடும். டேட்டா லிங்க் லேயர் வந்து இந்த இடத்துல ஃப்ரீ ஆயிடும். சென்டர் வந்து நியூ மெசேஜை சென்ட் பண்றதுக்கு சூட்டபிள் சிச்சுவேஷனை இந்த புரோட்டோகால் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். டேட்டா லிங்க் லேயர் ஃப்ரீயா இருந்தால் தான் நியூ ஃப்ரேம்ஸ் வந்து அலர்ட் ஆக முடியும் ரிசீவர் சைடு. சென்டர் வந்து ஃபுல்லா மெசேஜை சென்ட் பண்ற வரைக்கும் லூப் கண்டினியூ ஆகும். அத மாதிரி இந்த அல்காரிதம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ரிசீவர் ஆகும். ரிசீவ் பண்ற மாதிரி லூப் வந்து கண்டினியூ ஆகும். சிம்பிளஸ்ட் புரோட்டோகால் வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். இப்போ சென்டர் சைடு வந்து 3 ஃப்ரேம் சென்ட் ஆச்சுன்னா, ரிசீவர் சைடு அதே மாதிரி 3 ஃப்ரேம் வந்து கரெக்டா போய் சென்ட் ஆயிடும். ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுதோ, சென்டர் சைடு டேட்டா ஃப்ரேம்ஸ் கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும்போது, ரிசீவர் சைடு வந்து டேட்டா ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆனா தானே இத அக்செப்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் என்ன பண்ணும்? அக்னாலஜ்மெண்ட்டை எனேபிள் பண்ணி டேட்டா ஃப்ரேம்ஸ்லாம் பாக்கெட்டா கன்வெர்ட் ஆகி நெட்வொர்க் லேயர்ல போனதுக்கு அப்புறம் தான் வந்து சென்டர் சைடு வந்து நியூ ஃப்ரேம்ஸை வந்து சென்ட் பண்ற மாதிரி எனேபிள் பண்ணும். ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஃபுல்லா நியூ ஃப்ரேம்ஸே அரைவ் ஆயிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல எந்த ப்ராசஸுமே நடக்காம பிளாக் ஆகறதுக்கு கூட சான்சஸ் இது. ஆல்ரெடி பார்த்த சிம்பிளஸ்ட் புரோட்டோகால் என்ன பண்ணும்? ஃப்ரண்ட் ஃபார்வர்ட், அதாவது சென்டர் டு ரிசீவருக்கு டேட்டாவை பாஸ் பண்ணும். இது என்ன பண்ணும்? பேக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் டியூப்ளெக்ஸ் லிங்க்னு கூட நம்ம ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகாலை சொல்லலாம். ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்த பிறகு தான் ஃப்ரேமை நியூ ஃப்ரேமை சென்ட் பண்ணும். இதனால தான் இது ஆஃப் டியூப்ளெக்ஸ் லிங்க் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம நாய்ஸி சேனலை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற கம்ப்யூட்டர் பேஸ்டு வீடியோவை உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. நாய்ஸி சேனல் புரோட்டோகால் வந்து ரிலையபிள் டேட்டா டிரான்ஸ்மிஷனா இருக்கும். ஆனா அதுல வந்து குவாலிட்டி இருக்குமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் எரர் ஆர் டேட்டா லாஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. இதுல இருக்க புரோட்டோகால்ஸ் என்னன்னா, ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்க்யூ, செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்க்யூ, கோ பேக் அண்ட் ஏஆர்க்யூ. ஏஆர்க்யூல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட். இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்வெஸ்ட் எதுலலாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகப்படுதுன்னா, டிசிபி ஐபி புரோட்டோகால்ல இருக்கும். இதோட வேலை என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அக்னாலஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணும்.
ரிசீவர் சைட்லேருந்து சென்டர் சைடுக்கு. இப்போ ஸ்டாப் அண்ட் வெயிட் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட் பார்த்தோன்னா, கன்டினியூஸா பாக்கெட்ட சென்ட் பண்ணும்போது, அத ஹோல்ட் பண்ணி எப்போ அக்னாலஜ்மென்ட் வருதோ அப்பதான் வந்து பாஸ் பண்ணும். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மெமரியில சேவ் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா பாஸ் பண்ணும். அதுதான் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் புரோட்டோகால். கோ பேக் என் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் புரோட்டோகால் என்ன பண்ணும்? ஒரு பல்க்கான பாக்கெட்ஸ ரிசீவ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அக்னாலஜ்மென்ட்ட சென்ட் பண்ணும். அதாவது ஒண்ணு ஒண்ணுக்கா அக்னாலஜ்மென்ட் சென்ட் பண்ணாம, பல்க்கான பாக்கெட்ஸ்க்கு அக்னாலஜ்மென்ட் சென்ட் பண்ணும். இதனால வெயிட்டிங் டைம் வந்து குறையும். கோ பேக் என் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட்டால. இதனால ட்ராபேக்குன்னு பார்த்தா, நமக்கு ஒரு சிங்கிள் பாக்கெட் லாஸ் ஆனாலும், அந்த ஹோல் பேக் ஆஃப் அந்த பாக்கெட்டும் வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். இதனால நெட்வொர்க் ரிசோர்ஸஸ்லாம் இன்எஃபிஷியன்ட் யூஸா மாறிடும். அதாவது நான் லார்ஜ் நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணாம, மாடுரேட்டா இருக்க நெட்வொர்க் ரிசோர்ஸ்க்கு மட்டும் இத யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா செலக்டிவ் ரிப்பீட் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல கோ பேக் என் ஏஆர்கியூ புரோட்டோகாலுக்கு இது யூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஏன்னா, இது வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா, அப்போ இந்த செலக்டிவ் ரிப்பீட் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் திருப்பி ரீஜெனரேட் பண்ண சொல்லி, அதாவது ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லி என்ன பண்ணும், அந்த பாக்கெட்ட மட்டும் பர்ட்டிகுலர் பாக்கெட்ட மட்டும் செலக்டிவா செலக்ட் பண்ணி அக்னாலஜ்மென்ட் குடுக்கறதுக்கு, அதாவது நெகட்டிவ் அக்னாலஜ்மென்ட்ன்னு சொல்லுவோம் அத. அத தர்றதுக்காக இந்த செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்கியூ வந்து யூஸ் ஆகுது. ஓவராலா பார்த்தோன்னா, நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸி சேனல் 2மே வந்து செட் ஆஃப் ரூல்ஸ வச்சிருக்கும். நாய்ஸ்லெஸ் லாஸ் இல்ல டேட்டா லாஸ் இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நாய்ஸி சேனல் டேட்டா லாஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன குடுக்கும்.